இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் காமிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், குழம்பு மிளகாத்தூள். 2 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். பிளாக் பாம்ப்ளேட் நான் அங்கங்கே கீரல் போட்டிருக்கேன், உடம்புல மசாலா இறங்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம நல்லா கெட்டியான மசாலா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நல்லா நம்ம தடவி விட்டுறலாம். வயிறு பகுதி எல்லாமே நம்ம நல்லா உள்ளே வச்சு தடவிடலாம். இதே மாதிரி ஒரு 3 மீன் வச்சுருக்கேன், இதை எல்லாமே நம்ம தடவிடலாம். இந்த மீன் நான் ஏற்கனவே வாங்கிட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். போன வீடியோவில் விளாகில் போட்டிருப்பேன். வாங்கிட்டு அன்னைக்கு செய்யலை, அடுத்த நாள் தான் இதை நான் செய்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நண்டு இறாலாம் செஞ்சதுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியெல்லாம் கூல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிட்டு மசாலா போட்டு எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். இந்த டைமிங்கில் ஒரு கருவேப்பிலையை வச்சு நம்ம மீனை அப்படியே பொரித்து எடுக்க வேண்டியதான். பாருங்கள், பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வாங்கி செய்கிறேங்க. எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஏன் கருவேப்பிலை போடுறோன்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்கின்னெலாம் பிச்சுட்டு வரும் பார்த்திங்கன்னா. ஆனால் இதில் எதுவுமே ஆகவே இல்லை, அப்படியே சூப்பராக இருந்தது. இந்த மீனை பிளாக் பாம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் கடைக்காரர் எங்களுக்கு விற்றார் மார்க்கெட்டில், மீன் மார்க்கெட்டில். வாங்க இன்றைக்கி நாம் இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாகவே வெந்துருச்சுங்க, குயிக்காகவே. ஒரு 2 பரட்டு பரட்டினோடனே வெந்துருச்சு. ஸோ ரொம்பவுமே கருக வைக்காமல் அழகாக சூப்பராக நல்லா பொன் வறுவல்லாம் வறுத்து எடுத்திருக்கேன். நான் பார்க்கவே ஆசையாக இருந்தது. சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழு மீனை அப்படியே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. ஹோட்டல் மாதிரி பாருங்கள், சூப்பரான ஒரு கெட்டப்பில் இருக்கார் மீன். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உண்மையாகவே அப்படியே நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இனிமேல் அடிக்கடி வாங்கி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.